Hello friends, ஆன்லைன் கேமிங்காக பல உயிர்களை நம்ம இழந்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு வருடத்துல மட்டும் தமிழ்நாட்டுல 27 பேர் இந்த ஆன்லைன் கேம் விளையாடி அதுல தோத்து போனதுனாலயும் பல லட்சம் ரூபாய்களை இழந்ததுனாலயும் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. நேற்றைய தினத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ் அப்படின்ற 25 வயது இளைஞர் ரம்மி விளையாடி அதில் 5 லட்சம் ரூபாய் இழந்ததுனால தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு. ஒரு ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் ரம்மி விளையாடு 30 லட்சம் ரூபாய் கடன் ஆனதுனால வீட்டை விட்டே போயிட்டாரு. 6 மாத காலங்களாக அவர் வீட்டிலேயே இல்லை. அவங்க ஒய்ஃப் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, தன்னுடைய கணவரை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு. அவர் உயிரோட ஈர்க்காரா இல்லையா அப்படின்றதே தெரியல. இந்த கேமிங் மூலமாக மக்கள் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்னதுன்னா, இந்த கேமிங்கை எல்லாம் ப்ரொமோட் பண்ணுற நடிகர் நடிகைகள் தான். இப்போ கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, ரம்மி கேமு விளையாடுங்க, இந்தியாவிலேயே பல கோடி பேர் விளையாடுறாங்க, நீங்களும் விளையாடலாமே அப்படின்னு கேட்குறாரு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டை 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்த அரசியல் தலைவராக இருக்கிற சரத்குமார் அவர்கள் தான் பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மனோபாலா, பிரேம்ஜி அப்படின்ற நடிகர்கள் எல்லாம் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க காசுக்காக, அதாவது அவங்களோட கஷ்டத்துக்காகவோ இல்லை அவங்க பண தேவைக்காகவோ அவங்க அந்த கம்பெனி பல கோடி ரூபாய்களை கொடுக்கும், அதை வாங்கிட்டு அவங்க நடிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க இந்த விளையாட்டை விளையாட போகிறதும் கிடையாது. ஆனால் இதில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தான். இந்த இறந்து போகிறவங்கள பற்றியோ இல்லை தற்கொலை பண்ணிக்கிறவங்களுடைய குடும்பங்கள் என்ன ஆகும் அப்படின்றத கண்டிப்பாக இந்த காசை வாங்கிட்டு நடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும். அதையும் நான் ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். இன்னும் இந்த ரம்மி அப்படின்னு வரும்போது இதை எப்படி உருவாக்குறாங்க, இன்னும் இந்த விளையாட்டை நம்ம விளையாடும் போது என்னெல்லாம் நடக்கும், இன்னும் நம்ம இந்த விளையாட்டுலேருந்து வெளியே வர முடியுமா, இதுக்கு தீர்வு இருக்கா, அதே மாதிரி இந்த ஆட்ல எல்லாம் சொல்கிற மாதிரி பல லட்சம் ரூபாய் நமக்கு இந்த விளையாட்டை விளையாடினா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம இந்தியாவில் இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றது படிப்படியாக உயர்ந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி கேமிங் கம்பெனி வச்சுருக்க கம்பெனிஸ் எல்லாம் நல்ல நிகர லாபம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க எல்லாருமே கேம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி முதல்ல ஒருத்தரை பணி அமர்த்துவாங்க. அது யாருன்னா கேமிங் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரி நிறங்கள் பிடிக்கும், அவன் என்ன மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா அவன் ரொம்ப ஈடுபாட்டோட விளையாடுவான், அதுவும் எந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி நேரத்தை கழிப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய ரிப்போர்ட்டையும் அந்த கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. மனுஷனை எப்படி கவர்ந்து இழுக்கலாம், அவனுடைய மனசை எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோடைய அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமிங்கை டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணி வெப்சைட்டையும் உருவாக்குவாங்க. அந்த வெப்சைட்டை பார்த்தாலே நம்ம அதை என்னதுன்னு பார்க்குற தோன்ற மாதிரி தான் அவங்க ஒரு மனுஷனை எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற விதத்தில் தான் அவங்க கேமிங்கை உருவாக்குவாங்க. இப்போ நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை நம்ம விற்கணும் அப்படின்னா ஒன்று கூவி கூவி விற்கணும், இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் விற்கணும், இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடை கொடுக்கணும். அதை தான் அந்த கேமிங் கம்பெனியும் பண்ணுவாங்க. அவங்களால இப்போ கேமை கூவி கூவி விற்க முடியாது. அதுக்கு அவங்க தேடுற ஒரே ஆட்கள் யாருன்னா பிரபலமானவர்கள், செலிபிரிட்டிஸாக இருப்பாங்க. அதில் முக்கியமாக நடிகர் நடிகைகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு நடிகர் நடிகைகள் என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா எத்தனையோ நடிகர் நடிகைகள் விளம்பரத்தில் நடிக்கிறாங்க, ஆனால் அந்த ப்ராடக்ட் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நம்ம அதை பார்த்துட்டு இவங்களோட பியூட்டி சீக்ரெட் இதாக தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த ரம்மி கேமில் என்ன பண்ணுறாங்கன்னா, செலிபிரிட்டிஸை வச்சு ஆடு உருவாக்குறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருத்திக் ரோஷன், பிரகாஷ்ராஜ், ராணா இப்படின்னு நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா மனோபாலா சார் நடிச்சிருக்காங்க, அதே மாதிரி நடிகர் பிரேம்ஜி நடிச்சிருக்காங்க. இப்போ யார் நடிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் தான். அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய ரசிகர் பட்டாளம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. நாட்டாமை, சூரிய வம்சம் அப்படின்ற படத்தை பார்த்தா இப்போ கூட அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியாது, அவரை மாதிரி நடிக்க முடியாதுன்னு அப்படின்னு நம்ம சொல்ல தான் முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக பண்ணுவார். அவர் தான் இப்போ இந்த ரம்மி கேமுக்கு ஒரு ஆடுக்கு வந்திருக்காரு. பல கோடி மக்கள் இந்த ரம்மி விளையாடுறாங்க, நீங்களும் விளையாடலாமே அப்படின்னு கேட்டுட்டு. ஆனால் அவங்க அவ்வளோ கோடிக்கணக்கில் ரூபாய் அதுக்காக வாங்கியிருப்பாங்க. இன்னும் இந்த ஆட் அப்படின்றத பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், இவர் சொல்கிறாருல நம்ம விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க. ட்ரை பண்ணிட்டு வெளியே வர ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஆனால் ட்ரை பண்ணிட்டு தொடர்ந்து விளையாடுறவங்க தான் பல பேராக இருப்பாங்க. இன்னும் இந்த கம்பெனிஸ் எல்லாம் யாரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா மிடில் கிளாஸஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறதுன்னா
இந்த மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பரை எடுத்து ஆடு கொடுப்பாங்க அடுத்ததாக. ஏன்னா இந்த மிடில் கிளாஸ் அப்படின்றவங்க தான் வந்து உழைச்சி எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதனால எப்படியாவது நமக்கு காசு கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆசையை காட்டும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அது ஓகே இப்படியாவது நம்ம காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடும். அதுலேயும் இந்த குறிப்பாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நல்ல வேலை செய்கிறவங்க கூட இந்த ரம்மி விளையாட்டை விளையாடிட்டு தான் இருக்காங்க. அந்த ஆடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு ஆடு நடிக்க வைப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற ஒரு இளைஞரை கூப்பிட்டு இந்த விளம்பரத்தில் நடிக்க வைப்பாங்க. அவனும் சொல்லுவான், நான் என்னுடைய ஃப்ரீ டைமில் இந்த கேம் விளையாட ஆரம்பித்தேன், நான் பல லட்சம் ரூபாய் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் அந்த விளம்பரத்தை பார்ப்போம். விளம்பரத்தை பார்க்கும்போது ஓகே நம்ம ஊர் பையன் மாதிரி இருக்கானே, இவன் விளையாடி இருக்கான்ல, அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ டைம்லேயே நம்ம விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கேமை விளையாட ஆரம்பிப்போம். ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கில் ரூபாய் கிடைக்குமா அப்படின்னா அது மட்டும்தான் நடக்காது. நம்ம டைமையும் நம்மளுடைய பணத்தையும் தான் விரயம் பண்ணிகிட்டு இருப்போம். அது எப்படி நம்ம வந்து கேமுக்குள்ளாடி போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா போனஸ் பாயிண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதை நம்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப விளையாட ஆரம்பிப்போம். முதல் 2-3 விளையாட்டுகளுக்கு நம்ம தான் வின் பண்ணிகிட்டு இருப்போம். ரம்மி விளையாட தெரியுதோ தெரியலையோ நம்ம தான் வின் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன தோணும், ஓகே நமக்கு விளையாட தெரியுது, நமக்கு இந்த ட்ரிக்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசே நம்மளை வந்து தேத்திக்கும். இன்னும் வந்து என்னென்னா நமக்கு திறமை இருக்குது, நம்ம இன்னும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பவும் ஆசைப்பட்டு விளையாட போவோம். இதுதான் அந்த கேமிங் கம்பெனியை வந்து அல்காரிதமாகவே வச்சுருப்பாங்க. அப்படின்னா நம்ம ஆசையை முதல்ல தூண்டி விட்டுருவாங்க. ஓகே தூண்டி விடுறது மட்டும் இல்லை, நம்ம தான் திறமைசாலி அப்படின்னு நினைக்க வச்சுருவாங்க. ஏன்னா ஆப்போனண்ட்டாக இருக்கிறது ஒரு நபரா இல்லை ஒரு மெஷின் தான் நம்ம கூட விளையாடுதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு தெரியாது. அவங்க ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்க என்ன சீட்டு எடுப்பாங்க, என்ன வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஆனால் நம்ம வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு 5-10 ரூபாய்ன்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிட்டே இருக்கும். அதிலும் உடனே அந்த காசு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வர மாதிரி இருக்குமா. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் ஆசை வரும், ஓகே 100 ரூபாய் கிடைச்சிச்சுல, இனி 500 ரூபாய்க்கு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம விளையாட ஆரம்பிப்போம். ஒரு 20 விளையாட்டுகள் வரைக்கும் நம்ம தான் வின் பண்ணிட்டு இருப்போம். அப்போ நமக்கு ஓகே நம்ம தான் வந்து கரெக்டாக விளையாடுறோமே, நமக்கு இதுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப விளையாட ஆரம்பிப்போம். அப்போ தான் அவங்களுடைய விளையாட்டு ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்ம அடுத்து பணம் கட்டி விளையாடும் போது என்ன ஆகும்னா நம்ம வந்து தோற்று போயிடுவோம். ஆனால் சரி தோற்று போனாலும் பரவாயில்ல அடுத்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவோம். நம்ம இந்த 20 விளையாட்டுகளை விளையாடுறதுக்குள்ளாடி அந்த மிஷின் வந்து லேர்ன் பண்ணிக்கும் நம்ம வந்து எந்த மாதிரி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் இந்த சீட்டை வச்சா அந்த சீட்டை எடுப்பான், எதை வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டாக அதை லேர்ன் பண்ணி வச்சுக்கும். இப்போ மிஷின் அப்படின்றது வந்து நம்ம மனுஷன் கிடையாது மறந்து போகிறதுக்கு. அது வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி அடுத்தடுத்து நம்ம என்ன விளையாடுவோம் அப்படின்றது வந்து அது கரெக்டாக சொல்லிக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ டைமிங் அதில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களுடைய அல்காரிதம் அப்படின்றதே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம விளையாடுறது கிடையாது, 24 ஹவர்ஸும் அதில் விளையாடுற மாதிரி தான் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் விளையாட ஆரம்பிச்சிருவோம். இதையே நம்ம ஒரு நாள் 5 விளையாட்டு விளையாடுறோம்னா 4 விளையாட்டில் நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம். லாஸ்ட்டாக நம்ம வந்து நிறைய பணம் கட்டி விளையாடுறதுல வந்து தோற்று போயிடுவோம். இப்போ 10,000 ரூபாய் கட்டி நமக்கு 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா சரி இது 1000 ரூபாய் கிடைச்சிச்சுல, அடுத்தது நம்ம வந்து 20,000 ரூபாய் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஆனால் நம்ம வந்து பெரிய அமௌண்ட் கொடுக்கும்போது நமக்கு தான் லாஸ் வந்துகிட்டே இருக்கும், அது நமக்கே தெரியாது. சப்போஸ் யாருக்காவது இது ஒரு மிஷின் லேர்னிங் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவன் வெளியே போனால் கூட இவங்க விடுறது கிடையாது. ஒரு 3 நாள் 4 நாள் விளையாடாமல் இருப்போம். எப்படி நம்ம கை நம்மன்னு இருக்காது, ஆனால் வந்து விளையாடாமல் இருப்போம். அந்த கேமே அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஆனால் மெயில் அனுப்பிடுவாங்க ஒரு 3-4 நாள் தாண்டி, உங்களுக்கு இவ்வளோ போனஸ் பாயிண்ட் கொடுக்குறோம், நீங்கள் வந்து விளையாடலாம் அப்படின்னு வந்து நம்மளுடைய ஆசையை தூண்டுவாங்க. ஓகே போனஸ் பாயிண்ட் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போனஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்பி விளையாட போவோம். திரும்பவும் நம்ம ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி தான் எல்லாருமே விளையாடி நம்ம லாஸ் தான் நிறைய வருமே தவிர நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து இருக்காது. எந்த ஒரு கம்பெனியும் அவங்க ப்ராஃபிட்டை தான் பார்ப்பாங்களே தவிர மனுஷன் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதை யோசிக்க மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வெளியே வந்துடலாம். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் வந்து நமக்கு அது புரியாது. நம்மக்கிட்ட இருக்க காசு, நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இருக்க காசு, இன்னும் கடன் வாங்கி நம்ம சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த ரம்மி கேமில் போட்டு தன்னுடைய வாழ்வையை மாற்றிக்கிட்டவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இதில் ஆம்பளைங்கன்னு மட்டும் கிடையாது, பொம்பளைங்களும் இப்போ தற்கொலை பண்ணி இறந்தவங்க இருக்காங்க இந்த ரம்மி கேமினால். இதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டு ஒரு கார்டு போட்டால் நம்ம வந்து வின் ஆயிடுவோம் அப்படின்ற சுச்சுவேஷனில்
உணர்வுகள் கூட விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படின்னா உடனே வந்து அந்த ஆப்பில் நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்னு வந்துடுமா. அப்போ வந்து நமக்கு என்ன தோணும், ஓகே நம்ம வந்து நெட்வொர்க் ப்ராப்ளத்தினால தான் இது, நம்ம விளையாட முடியாமல் போயிடல, இல்லைன்னா நம்ம விளையாடி இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து விளையாட ஆரம்பிப்போம். இந்த மாதிரி தான் அவங்க வந்து மனுஷனுக்கு கூட இந்த கேம் மூலமாக விளையாடிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் நிறைய நடிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி விளம்பரங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் நடிக்கிறது வந்து அவரை நம்பி நிறைய பேர் வந்து இந்த கேமில் விளையாட முடியும். ஒரு சிலர் வந்து ஓகே அவர் சொல்கிறார் ஒரு தடவை விளையாடி பார்த்துருவோன்னு வருவாங்க. ஆனால் ஒரு 40 பேராவது தொடர்ந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த காசை வாங்கிட்டு விளம்பரத்தில் நடிக்கிறவங்களுக்கு நம்மளை பற்றி கவலை இருக்காது. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழில் ரம்மி விளையாட்டுக்காக விளம்பரங்களில் நடித்தது யாரெல்லாம்னா குணச்சித்திர நடிகரான மனோபாலா, நடிகர் பிரேம்ஜி, அவங்க 2 பேர்த்தையும் பிரத்யேகமாக ஒரு டிவி சேனலில் இருந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க பேசின விதத்தை வச்சு பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து லாக்டவுன் டைமில் வந்து பணம் இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் பல கோடி ரூபாய் கொடுத்தாங்க, நிறைய பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க, அதனால் நான் நடித்தேன், அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. மனோபாலா சார் என்ன சொல்கிறாருன்னா இதை பற்றி, இப்போ ஒரு லக்ஸ் விளம்பரத்தை பார்க்குறோம், ஆனால் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா, இல்லை நம்ம அதை பார்த்துட்டு விடுறது இல்லையா, அதே மாதிரி இதையும் பார்த்துட்டு விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதில் என்ன குறிப்பாக சொல்கிறாருன்னா, அவருடைய அப்பா வந்து சீட்டாட்டம் விளையாடி, அதுவும் ஒரு சூதாட்டம் தானே, பணத்தை வச்சு விளையாடுறது, அந்த விளையாட்டு விளையாடி தன்னுடைய குடும்பமே வந்து கஷ்டப்பட்டதுனால நான் வந்து அந்த விளையாட்டெல்லாம் அந்த பக்கமே போனது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவர் எதுக்காக இப்படி ஒரு விளம்பரத்தில் நடிச்சிங்கன்னா, அவர் இந்த மாதிரி ஒரு நீங்கள் எல்லா விளம்பரத்தையும் பார்த்துட்டு அதை நம்ம பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்குறாரு. எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு பணம் தான் முக்கியம், ஆனால் வந்து மக்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து யோசிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி யாருக்கு மேலேயும் கவலை இல்லாமல் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க தான் நம்ம மேலே அக்கறையோடு சொல்கிறாங்க, நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே என்ன நடக்குது, நம்ம வந்து காசை இழந்துட்டு தான் இருக்கோம். ஒரு சிலருக்கு ஒரு 10,000 20,000 இல்லை 40,000 கூட கிடைச்சிருக்கலாம். ஆனால் வந்து பல பேர் இதனால காசை இழந்துட்டு தான் இருக்காங்க. இழந்துட்டு வெளியே வந்தவங்க கூட தப்பிச்சிருவாங்க. ஆனால் திரும்ப விளையாடணும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறாங்க. தன்னுடைய குடும்பம் வந்து நிற்கதியாக நிற்கிது அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நேற்றுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் வந்து 25 வயது தான் ஆகுது, அவர் படித்து முடிச்சிருக்காரு, அவருடைய ஃபாரினில் வேலை தேடிட்டு இருக்கனால அந்த காசு கூட வீட்டில் இருந்தது எல்லாத்தையுமே வந்து இழந்திருக்காரு. இனிமேல் நம்ம வந்து இருக்க முடியாது அப்படின்னு யோசித்து அந்த குடும்பத்தை கூட யோசிக்கல. இவ்வளோ நாட்கள் வந்து கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்ச அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்றத கூட யோசிக்காமல் தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஒரு ஸ்கூலோட ஹெட்மாஸ்டராக இருந்தவரே 30 லட்சம் ரூபாய் கடன், அதாவது மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தவருக்கு 30 லட்சம் ரூபாய் கடன் ஆனதுனால அவர் ஊரை விட்டே போயிட்டார். இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பிள்ளைங்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்க கூட வழி இல்லாமல் இருக்கேன், அதனால் அவர் எங்கே இருக்கார் அப்படின்றத கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற ஒரு ரிக்வஸ்டையே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் நிறையவே இருக்குது. அதனால தொடர்ந்து இந்த ரம்மி கேம் அப்படின்றது வந்து நடிகர்கள் என்ன சொன்னாலும் சரி, ஆனால் வந்து நம்ம யோசித்து அதில் நம்மளுடைய டைமும் வந்து விரயமாகுது, நம்முடைய பணமும் விரயம் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம உணர்ந்துக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ரம்மி விளையாடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விளையாடாதீங்க. இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க, அடிக்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.